ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தேவதை சமையல். இன்னைக்கு நாம் நெல்லிக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெல்லிக்காவை குட்டியாக கட் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடுகை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், எலுமிச்சம்பழம் புளி, வெந்தய பொடி, கடுகு தாளிக்கிறதுக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் நாம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே அதில் நாம் எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்து வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அது கூட இப்போது நெல்லிக்காய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு இதில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். சேர்த்து அதை வதக்கி விடுவோம். கொஞ்சமாக போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கடுகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போது 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது கொஞ்சமாக வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன். பொடியாக தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்க்கும்போது இனிப்பாகவும் புளிப்பாகவும் நல்லாயிருக்கும். சேர்த்து இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் துவையல் ரெடி. இந்த துவையல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் இதை செஞ்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாம்பாச்சி.